விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நமது திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஒன்றியத்தில் உயிர் உர உற்பத்தி நிலையம் கடந்த 10-12 வருடங்களாக செயல்பட்டு வருகிறதுங்க. இப்போ நடப்பு வருட திட வடிவில் உயிர் உரங்கள் செயல்பட்டு வந்தது. இப்போ திரவ வடிவில் நடப்பு வருடத்துலேருந்து மாற்றிருக்கிறோம். இந்த திரவ உயிர் உரங்கள் விவசாயிகளுக்கு நல்ல விதத்தில் பயன்படுது. இயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளாகட்டும், செயற்கை விவசாயம் செய்யும் விவசாயிகளாகட்டும் அனைவருக்கும் நல்ல பிரயோஜனமாக இருக்குது. இயற்கை இடுபொருட்களுடன் இதை கலந்து பயன்படுத்தும் பொழுது மிகுந்த உரச்செலவு சுமார் 25-30% குறைத்து பயன்படுத்தினால் போதும். செயற்கை முறையில் செய்யும் விவசாயிகள் செயற்கை உரங்களை பயன்படுத்திய பின் ஒரு 15-20 நாட்கள் கழித்து நமது அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா போன்ற திரவ உயிர் உரங்களை சொட்டு நீர் வழி பாசனம் வழியாக பாய்ச்சும் பொழுது பயிருக்கு கிடைக்காத வேதியியல் உரங்களை பயிருக்கு கிடைக்கும் தன்மையில் மாற்றி கொடுக்கிறது. மேலும் வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கொடுக்கிறது. மண்ணில் உள்ள மணிச்சத்தை உடைத்து பயிர்களுக்கு கொடுக்கிறது. இதனால் இடுபொருட்களின் செலவு வெகுவாக குறைகிறது. உயிருர உற்பத்தி நிலையம் அவினாசியில் அதனுடைய தாய் வித்துக்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வாங்கி நொதித்தல் முறையில் உற்பத்தி செய்து அதனை 1/2 லிட்டருக்கு கொள்ளளவு கொண்ட கண்டெய்னர்களாக ஸ்டெரைல் செய்யப்பட்ட கண்டெய்னர்களில் அடைத்து தூய முறையில் விவசாயிகளுக்கு அந்தந்த வேளாண் விரிவாக்க மையங்களின் மூலம் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த விநியோகமானது மானிய விலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. இந்த திர வடிவிலான உயிர் உரத்தினுடைய முக்கியமான பயனை பார்த்தோம்னாங்க, நாம் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிற சொட்டு நீர் பாசனத்தின் வழியாகவே பயிர்களுக்கு நேரடியாக அளிச்சிடலாங்க. இதனால் பயிர்களுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் திரவ உயிர் உரங்கள் பயிர்களுக்கு நேரடியாக சென்று சேருது. இதனால் அனைத்து உரங்களும் முழுமையான வடிவில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் விதமாக மாற்றி கொடுக்குதுங்க. இந்த திரவ வடிவ உயிர் உரம் எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இந்த திரவ உயிர் உரம் நாம் பயிருக்கு நேரடியாக விடுறத விட கூட ஏதோ ஒரு சாணி குப்பை, வேப்ப முன்னாக்கு, அதாவது சாணி குப்பை, ஆட்டுக்குப்பைங்க, கோழி குப்பை, இந்த மாதிரி இயற்கை உரங்கள் மற்றும் வேப்ப முன்னாக்கு, சிட்டி கம்போஸ்ட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை சேர்த்து போட்டுட்டு பயிருக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த திரவ உயிரங்களை நம்ம பயிர்களுக்கு கொடுக்குற போது இந்த திரவ உயிர் உரத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் அந்த குப்பை சத்துக்களோட உயிர் வாழ்ந்து காற்றில் உள்ள தலைச்சத்து, அதாவது நைட்ரஜனை கிரகிச்சு அந்த சாணி குப்பை அல்லது நம்ம குப்பை சத்துக்களோட சேமித்து அதன் மூலியமாக பயிருக்கு கிடைக்கிறதுக்கு ஏதுவாகும். அதனால் திரவ உயிர் உரங்களை பொதுவாக குப்பைச்சத்துக்களோடு பயன்படுத்துகிற போது நல்ல பலன்களை கொடுக்கும். அல்லது வேதியியல் உரங்களை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது வேதியியல் உரங்களை பயன்படுத்தி 15 நாட்கள் கழித்து 15 நாட்களுக்குள் ஓரளவுக்கு பயிர்கள் அதனுடைய உரச்சத்துக்கள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. எஞ்சிய வேதியியல் உரங்களை இந்த மாதிரி அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதை சிதைச்சு பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றிக்கு கொடுக்கும் வேலையை இந்த பாக்டீரியா செய்யுது. அதனால் வேதியியல் உரங்களை பயன்படுத்தும் போது 15 நாட்கள் கழித்து பயன்படுத்துறது சிறப்பாக அமையும் என்று தகவலை தெரிவிச்சுக்கிறேங்க. நமது அவினாசி ஒன்றியம் கருமாவளையம் கிராமத்தில் கடந்த 2 வருடங்களாக திரவ வடிவில் உயிர் உரங்களை பயன்படுத்தும் விவசாயி சொல்வதை நீங்கள் அனைவரும் கேட்கலாம். வணக்கங்க, என் பேர் விஜயகுமார். நான் இங்கே ஒரு 5 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் வாழை, மஞ்சள், மரவள்ளிக்குச்சி இந்த 3 பயிரும் பயிர் பண்ணுறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கிடைக்கிற உயிர் உரத்தை வாங்கி நாங்கள் 3 மாதத்தில் வாழையை பெட் போடுற போது அதை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணுறதுனால பயிர் நல்லா செழிப்பாக வளருதுங்க. அதிலிருந்து நல்லா நல்ல ஈல்டு, அதாவது அதனுடைய இப்போ திரவ வடிவில் இருக்கிற உயிர் உரத்தை சொட்டு நீரில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் வருதுங்க. இப்போ இந்த திரவ வடிவில் இருக்கிற உயிர் உரத்தை வெய்ய காலத்தில் யூஸ் பண்ணுறதுனால பயிர் நல்லா செழிப்பாக வளருதுங்க. அதாவது மண்ணினுடைய ஈரத்தன்மை நல்லா இருக்குது. இதனால் பயிர் செழிப்பாக இருக்கிறதுக்கு செழிப்பான தோற்றத்தோடு இருக்குதுங்க.